அனைவருக்கும் வணக்கங்க. நான் இப்போ வந்துட்டு கேரட் அல்வா செய்ய போகிறேன். கேரட் ஹல்வாவுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து 1/2 கிலோ கேரட் எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அந்த 1/2 கிலோ கேரட்டுக்கு 200 மில்லி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். அடுத்து தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். அதுக்கு தேவை வந்துட்டு 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அடுத்தது 200 கிராம் சுகர், கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் வந்து பொரிச்சு போடுறதுக்கு முந்திரி, ஒரு 100 மில்லி நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ரெடியாகி லாஸ்ட்டாக நம்ம வந்து இதில் கொஞ்சம் இந்த பிளேட்டில் கொஞ்சம் நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து நட்ஸு கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணி எல்லா நட்ஸும் போட்டிருக்கேன். பாதாம், முந்திரி, சீடு இது எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ வாங்க நான் உங்களுக்கு நல்லா அரைச்சிட்டு அதை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுவும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஜல்லி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீங்கள் ஒரு ஸ்பூனை விட்டு நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த சாறு பூரா இறங்கிடும். ஜூஸ் நல்லா அரைச்சிருந்தோம்னா அந்த ஜூஸ் ஃபுல்லாக அதில் கீழே நல்லா இறங்கிடும். நான் இப்போது அந்த பேஸ்ட்டு நிறையா இருந்ததுனால நான் பெரிய ஜல்லி எடுத்து வச்சுட்டு இப்போ அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு அதில் 400 ml தண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு 200 mlக்கு நான் அதில் தண்ணி விட்டு அரைச்சிட்டேன். இப்போது அதில் அந்த பாக்கி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி இதை மறுபடியும் நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி அந்த ஜூஸை எடுக்கலாம். ஏன்னா அதில் நிறையா இன்னும் இருக்கும் இல்லைங்களா. நல்லா அப்படி அமுத்தி விட்டு சில பேர் வந்து இதை வந்து அப்படியே நல்லா திருகியும் செய்யலாம். அது ஒரு சில பேருக்கு பிடிக்காது. நான் திருகி ஒரு நாள் வந்து செஞ்சேன். இப்போ வந்து அதில் ஜூஸ் எடுத்து செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்கூட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க எல்லோரும். நல்லா வடித்து எடுத்துடலாம். இன்னும் ஜூஸ் இருக்குது பாருங்கள், அதில் இன்னும் அந்த தண்ணி இருக்குது. மீதமும் நம்ம ஊற்றி அப்படியே அமுத்தி இப்போ பாருங்கள், நல்லா நான் வடிகட்டி அதை நல்லா அமுத்தி எடுத்துட்டேன். இப்போ வந்து எல்லா சாரும் வெளியில் வந்துருச்சுங்க. ஒன்றும் இல்லை பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து நம்ம ஒரு பாட்டிலில் கிளாஸ் பாட்டிலில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா முகம் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஒரு 1 hour 2 hours கழித்து நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு கழுவிட்டு வந்தோம்னா முகம் நல்லா ஷைனிங்காக பளபளன்னு இருக்கும். இப்போ அடுத்தது இதை பாருங்கள், ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது இல்லைங்களா, இதில் 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன். இதை நம்ம என்ன ஆகா கொட்டிருச்சு. இது என்ன செய்யணும், இது நல்லா கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதில் அடியில் உட்காந்து போய்டும். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கணும். நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுக்கணும். இப்போது விஸ்கு வச்சுட்டு கூட விஸ்கால் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா அதில் கட்டி இல்லாமல் அடியிலேருந்து கார்ன்ஃப்ளவர் மாவு உட்காந்துரும். அதை வந்து நல்லா அடியில் உட்காராத நம்ம ஒரு விஸ்கை வச்சு கூட அதை கலக்குங்க. நீங்கள் தேவைன்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க.
நேச்சுரல் ஃபுட் கலர் என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணலை. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. ஓகே, இப்போ கடாயை வச்சுட்டு இதில் இப்போ 200 கிராம் வந்துட்டு சீனி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த 200 கிராம் சீனியை ஃபஸ்ட்டு அதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அதில் ஒரு 100 மில்லி அளவு நம்ம தண்ணி, இந்த ஜீனி முழுகிற லெவல் இருந்தால் போதும், 100 மில்லி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக இன்னும் கொஞ்சம் ஒரு 50 கிராமு 100 கிராமு சுகர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரையட்டும்.